ரெக்கார்டு வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னையாய் தந்தையாய் அனைத்துமாய் நம்மை வழிநடத்தும் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் பொற்பாத கமலங்களை வணங்கி நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை வழிநடத்த வேண்டி ஆழ்ந்த அதீத நிலையில் நல்லதொரு சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்து குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய நாகை மனவளக்கலை மன்ற பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் இந்த இணைய ஊடாக இணைந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிக்க முடிகிறோம். வாழ்க வளமுடன். அருமையான ஒரு தலைப்பு. குருவை பத்தி பேச பேச அதை என்னன்னு சொல்றது, நல்ல ஒரு ஸ்லோகம் சொல்லலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. எந்த ஒரு விஷயம் பண்ணினாலும் நம்ம குருவை வணங்கிட்டுதான் ஆரம்பிப்போம். சமஸ்கிருதத்துல குருங்கிற அந்த சொல் பூ மற்றும் ரூ அப்படின்னு இரண்டாக பிரித்து பொருள் கொள்ளும் பொழுது அது மூல சொற்களை கொண்டு அந்த சொல் குருங்கிற சொல் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே தெரியும், பூ என்றால் இருள், ரூ என்றால் நீக்குபவர். ஆக குரு என்றால் இருளை நீக்கி ஞானம் தருபவர் என்று பொருள். படைப்பின் இறைவன் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க, அழைக்கப்படுகிறார் பிரம்மா. காக்கும் தொழில் செய்பவர் விஷ்ணு, குரு விஷ்ணு அப்படிங்கிறது. இது ரிலீஜியஸா பார்க்க வேண்டாம், அந்த அந்த ஸ்லோகத்துக்கு ஒரு பொருளா மட்டும் பார்ப்போம். மற்றும் குரு மகேஸ்வரன் சிவன் அல்லது அழிப்பவர். காத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 தொழில்கள் தான். குரு சாக்ஷாத் பரபிரம்மம்னா அந்த குரு பரபிரம்மே தான் பரம கடவுள். அந்த குருவை நம்ம அடைஞ்சிட்டோம்னா நாம இறைவனோடு கலந்துடலாம், இறைத்தன்மை பெற்றிடலாம். இப்ப குருங்கிறவர் நம்மை ஒளியின் பாதைக்கு கூட்டி செல்வதால் குருவானவர் பரபிரம்ம ஸ்வரூபியாக இருக்கார். தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா அப்படின்னாலே அந்த குருவை, அப்பேற்பட்ட குருவை வணங்குகிறோம். உணரப்பட்ட ஆன்மாவாக இருப்பதால் குரு பரபிரம்மமாக போற்றப்படுகிறார். இப்ப குரு வேற இறை வேறா அப்படின்னா இல்ல. இறை வேறு குரு வேறு அல்ல. குருவானவர் இறை உணர்ந்தவர் தான் குருவாக சொல்லப்படுகிறார்கள். என்னையான் அறிய வேண்டி இறையே என் குருவாய் வந்தாய், சென்னியில் சிந்தை வைத்தேன், தீட்டவம் முறையாய் செய்தேன், உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய், உன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். இப்ப குரு வேற இறை வேற கிடையாது. அந்த குரு இறையாக இருக்கும் குருவுக்குள் இருக்கும் அந்த இறைத்தன்மை நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்குள்ள இருக்கு. நம்மளுடைய மூலம் இறைதான், இறைநிலைதான். அங்கிருந்துதான் வந்திருக்கோம். இப்ப அந்த என்ன, ஏன் அந்த பாகுபாடு என்ன அங்க அப்படின்னா, திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா. அந்த திரை, களங்கங்களாக இருக்கிற அந்த திரை ஒரு திக்கு லேயரா இருக்குது. வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே இணைவாய் உடலெடுத்தேன், இளம் மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன், இறைவா உனை மறந்தேன்,
ஆனால் நீ உள்ளுணர் என்னை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. எல்லாமே எனக்குள்ள இருக்கு, அந்த இறைத்தன்மையும் எனக்குள்ள இருக்கு. ஆனா அத நாம புரிஞ்சுக்காம என்ன பண்ணிட்டோம், அந்த மேலோட்டமா அந்த புலன்கள் வழி ஊடாகவே புற உலகோடு மட்டுமே தொடர்பு கொண்டு உள்புறமாக நம்ம பயணப்படாமல் அந்த வெளியிலேயே பயணப்பட்டு வந்த நோக்கத்தை மறந்து நாம் போக வேண்டிய பாதையும் தொலைத்து தொலைத்து அடைய வேண்டிய இலக்கையும் அடையாமல் நாம் நடுக்கடல்ல தத்தளிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த திரையை விளக்கிட்டோம்னா அந்த களங்கங்கள் தான் நமக்கு தடையா இருக்கு. அப்ப அந்த களங்கம் எனும் திரையை விளக்கிட்டோம்னா அந்த நாமும் தெய்வத்தன்மையோடு இருக்கலாம். நமக்குள் இருக்கின்ற அந்த ஆழமாக இருக்கிற அந்த தெய்வத்தன்மை வெளிவர ஆரம்பிக்கும், வெளிவர ஆரம்பிக்கும். நம்ம பிறந்தாச்சு. இந்த பதிவுகளினால்தான் இந்த பிறவி, பதிவுகளை போக்கிக் கொள்ளதான் இந்த பிறவி. அந்த நோக்கத்துல மறந்துட்டோம். எல்லாரும் என்ன சொல்றாங்க, துன்பம் வரும் வேளையில் சிரிங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் சிந்திக்கலாம்னு சொல்றேன். ஏன்னா நமக்கு வந்தது நோக்கம் என்ன, இந்த வாழ்வின் நோக்கம் என்ன, அறவழி வாழ்ந்து முழுமை பேறு அடைதல் தான், இறை உணர்வு பெறுதல் தான். இதுதான் ஞானமா அப்படின்னா, அப்ப இந்த ஞானத்தை அடைபவனை ஞானின்னு, அந்த 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 இடத்தை அடைபவனை, அந்த எல்லை தொடுபவனை, எல்லை இல்லாத எல்லையை தொடுபவனை ஞானின்னு சொல்றாங்க. ஆனால் ஞானம் கற்றுக்கொள்வது, கற்றுக்கொள்பவன் அந்த ஞானின்னு சொல்வதற்காக இல்லைங்கிறாங்க. என்ன சொல்றாங்க, மனிதனாக வாழ்வதற்கு நம்மளுடைய இந்த ஞான தேடல் எதுக்குன்னா மனிதனாக வாழ்வதற்கு. சாமிஜி சொல்றாங்கல்ல, நமக்கு குடும்பத்துல அமைதி இல்லைன்னா, நம்ம வாழ்க்கை துணை திருப்தியா இல்லைன்னா, நம்ம குடும்பம் சந்தோஷமா இல்லைன்னா பெறுவது ஞானமே ஆயினும் அதனால் பயனில்லைங்கிறாங்க. அப்ப நாம் பெற்ற கற்ற அந்த ஞான அந்த விளக்கங்கள்லாம் எங்க நமக்கு நமக்கு பயனாகும், நமது தனிப்பட்ட வாழ்வு, நமது இந்த குடும்ப வாழ்க்கையில. அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஏதோ பிறந்துட்டோம், ஏதோ வாழறோம், அப்படி இல்லை இந்த வாழ்க்கை. மனிதனாக வாழ்வதற்கு என்ன பண்ணணும், உலக இன்பங்களை துறந்து சன்னியாசியா ஆகணுங்கிறது கிடையாது. அதாவது ஞானம் பெற்ற மனிதனாக மேன்மையான குணநலன்களை பெற்று உலக நன்மைக்காக வாழ்வதுதான் இந்த வாழ்வின் நோக்கம். ஒரு மனிதன் ஞானம் அடைவதற்கு ஒரு குருவின் துணைதான் ரொம்ப அவசியம். அஞ்ஞானம் என்ற இருளை அகற்றி ஞானமாகிய ஒளியை தருபவர்தான் குரு ஆகிறார். தனியாக ஒரு மனிதன் தானே சிந்தித்து அந்த பரம்பொருளை அடைவதுங்கிறது அது சுலபமான காரியம் இல்லை, செய்யவே முடியாது. இப்ப என்ன பண்றார், அந்த குரு வர, குரு தான் பெற்ற அனுபவங்களிலிருந்து ஞானம் அடையும் பாதையை காட்டுகிறார். அப்ப எப்படி நமக்கு இப்ப இந்த கேள்வி வந்தாச்சு, துன்பம் அவ்வளவு துன்பத்தோட இருக்கேன், எனக்கு குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனை இருக்கு, எதுக்குடா இந்த பிறவி, சலிப்புல இருக்கிற ஒரு கேள்வி கூட குருவை கொண்டு வந்து சேர்த்து விடுமா. அவரவர் எண்ணங்களுக்கு ஏற்ற குருவே தான் அமைவார்கள் சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம எண்ணத்தில் தூய பெறணும். அப்ப நம்மளுடைய தேடல் என்னங்கிறது நம்ம தெளிவா இருக்கணும். முதல்ல சொன்னோம் இல்லையா, என்னையான் அறிய வேண்டி இறையே என் குருவாய் வந்தாய். இப்ப இறை வேறு குரு வேறு அல்ல. இப்ப மனிதனின் மூலம் இறை நிலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப மனிதனும் இறைவன் தான். ஆனா இறைத்தன்மையோட இருக்கிறோமா, இல்லையே. ஒரு பாடல் கூட ஞாபகம் வருது, கமலஹாசன் பாட்டு, திரைப்பட பாடல். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான், வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். அந்த விலங்கின பண்புகள் தான் நமக்கு ஓங்கி இருக்கு. மனிதன் மனதை இதமாய் படைத்தவன் மனிதன். அந்த இதம் காணாம போச்சு.
அப்போ எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பாடல் அது. வெளியே மிருகம் உள்ளே கடவுள். நம்ம வெளியவே இருந்துகிட்டு இருக்கோம். உள்ளே இருக்கிற கடவுளை திரும்பி பார்க்கணும். அப்ப நமக்கு எப்படி நமக்கு அந்த இடைவெளி என்னது? இந்த கடந்து செல்வதற்கான இடைவெளி என்னது? அதுதான் அந்த களங்கங்கள். இந்த களங்கங்களை நாம் கடந்து செல்லும் பொழுது, அதாவது என்னென்ன கண்முனைப்பு என்னும் இந்த ஆணவம், கண்மம் அப்படிங்கிற பதிவுகள் பாவம் புண்ணியம் ரெண்டுதான். ஏன்னா இறைநிலைங்கிறது நல் ஸ்டேட், ஜீரோ. புலன் மயக்கம் அப்படிங்கிற இந்த மாயை, ஆணவம், கண்மம், மாயை, இந்த முக்களங்களிலிருந்து நாம நீங்கும் போது மனிதன் என்பவன் தெய்வமாகிறான். ஒரு விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியும் எல்லாருக்குமே, இறைவன் பிளஸ் களங்கங்கள் தான் மனிதன். அந்த களங்கங்களை போக்கிக்கொள்ளதான் இந்த பிறவி. அந்த களங்கங்கள் நம்மளோடது நீங்க 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 குரு சக்தியானது இறை சக்தியை நமக்கு காட்ட ஆரம்பிக்கும். பதிவுகளை போக்கிக் கொள்ளதான் அந்த பிறவிங்கிறது அந்த நோக்கத்தை நம்ம மறந்ததுனால நம்ம துன்பப்பட்டுட்டே இருக்கோம். எனக்கு துன்பம் வந்துடுதே அப்படின்னு நினைக்காம நமக்கு ஏன் துன்பம் வந்தது அப்படிங்கிற அந்த சிந்திக்கும் பொழுதுதான் நமக்கு தெளிவு பிறக்கும். அந்த ஆராய்ச்சி எங்க போய் நிற்கும்னா, நான் ஏன் பிறந்தேன், நான் யார் அப்படிங்கிற கேள்வியில கொண்டு போய் விடும். அந்த இடத்துல நம்மளை கொண்டு போய் விடும். அப்ப அங்க குருவோடு இணைத்து விடும். ஏன்னா குருவுக்கு தான் அந்த பாதை புரியும். ஒரு காலை நேரம் புத்தர் ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்கார். அவருக்கு எதிரே நிறைய சீடர்கள், அவருடைய சீடர்கள்லாம் அவருடைய உபதேசத்தை கேட்கறதுக்காக ரொம்ப ஆர்வத்தோட அவரை சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வழக்கமா எப்போதும் புத்தர் வந்த உடனே பேச ஆரம்பிச்சிடுவாராம். ஆனா இந்த தடவை எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. வரும்போதே கையில ஒரு பூவை எடுத்துக்கிட்டு வந்தாராம். வந்து உட்கார்ந்தார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பேசலையா. கையில இருந்த அந்த பூவை பார்த்துக்கிட்டே அவரு பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காரு. உச்சி வேளை வந்துடுது. அப்பவும் அவர் பேசல, அமைதியா இருந்தார். அந்த நேரத்துல திடீர்னு ஒரு சிரிப்பு சத்தம். யாருன்னு திரும்பி பாக்குறாரு. ஒரு சீடன். அவர் பேர் வந்து மகா காஷ்யப். உங்களுக்குலாம் இந்த கதையில் மகா காஷ்யப் பத்தி தெரிஞ்சிருக்கும். விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாராம். அங்க இருந்த எல்லாரும் இவர் சிரிக்கிறத வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன ஆச்சு இவருக்கு? புத்தி கலங்கி போச்சா? இந்த சீடனும் அது வரைக்கும் இது போல நடந்து கொண்டதே கிடையாது. எப்போதும் அமைதியா இருக்கிறவர் இன்னைக்கு என்ன அப்படி சிரிக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் கவனிக்கிறாங்க. உத்தரவணை தலைவர் இருந்து பாக்குறாரு. இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவர் கையில இருக்கிற அந்த பூவை அவர்கிட்ட கொடுக்கிறார். இந்த பாருப்பா, வார்த்தைகள் மூலமாக நான் எதையெல்லாம் தர முடியுமோ அதையெல்லாம் மற்ற சீடர்களுக்கு நான் கொடுத்துட்டேன். வார்த்தைகளால் புலப்படுத்த முடியாததெல்லாம் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி புத்தர் வந்து அந்த சீடருக்கு அந்த பூவை கையில கொடுத்தார். இதுக்கு என்ன அர்த்தம் 2500 வருஷம் ஆயிடுதான் இது மாதிரிலாம் நடந்து. ஒரு நிமிஷம் மன்னிக்கணும், வாழ்க்கை வளமுடன். இது நடந்து 2500 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னமும் எல்லாரும் சொல்றாங்க, புத்தர் கிட்ட இருந்து போனது மலர் இல்ல, மலர்ங்கிறது ஒரு அடையாளம் தான். இடம் மாறியது மலர் கிடையாது. புத்தர்கிட்ட இருந்த அந்த இருப்புணர்வு தான் இடம் ஆகியிருக்கு. அந்த போதனை மலராக அவர்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. அவர்தான் என்னாச்சு, இன்னொரு புத்தராக வந்தாராம். இன்னைக்கு கூட அந்த மலர் பாடல் எவ்வளவு அழகா இருக்கு. மலரே மலரே நீ யாரோ, அந்த மலர் பத்தி அதுல இறை தத்துவத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துறாரு. அந்த பாடலை கேட்கும் பொழுது ஒரு துரியாதிதன் தவம் பண்ணின நமக்கு ஒரு உணர்வு கிடைக்கும். ஒரு விளக்குல இருந்து இன்னொரு விளக்கை கொளுத்ததுனால அந்த விளக்குள்ள வெளிச்சம் குறைஞ்சிடுமா? அது மாதிரிதான் அப்படின்னு சொல்லி ஓஷோ வந்து இத பத்தி அவர்கள் எழுதியிருக்காங்க. அப்போ அந்த சீடருக்கு கொடுத்தார் புத்தர், அந்த சீடர் வந்து 2வது புத்தராக மாறினார் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆசிரமம், ஒரு குரு இருந்தார். அவரை தேடி ஒருத்தர் வந்தாரு, எனக்கு கத்து கொடுங்க
எனக்கு போதிங்கன்னு சொல்லி சொன்னான். சரி நீ இங்கேயே இரு, கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பக்கத்துல வச்சுட்டு 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. இப்படியே நேரம் போயிட்டு ஒழிய அந்த சீடர் இந்த இந்த குரு இந்த கேட்ட சீடர் பக்கம் தலையை திருப்பவே இல்லை. இவர் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா பொறுமை போச்சு. ஒரு கட்டத்தில் திடீர்னு எழுந்து நின்னாரு. கொஞ்சம் என்னையும் பாருங்க, நான் எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கத்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு எதையுமே கத்து கொடுக்கலையே அப்படிங்கிற. அப்போ குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், தம்பி நான் இவ்வளவு நேரமா என்ன செஞ்சுட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்தாங்க, என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தேன். அதுல போதனை உனக்கும் இருக்கு அப்படின்னாராம். அவரு கேட்ட சீடருக்கு ஒரே குழப்பம். குரு சொல்றாரு, போதனை நான் சொன்ன பதில் இல்ல, நான் பதில் சொன்ன விதத்தில் இருக்கு. யார் யாருக்கு எப்படி பதில் சொன்னேங்கிறத நீ கவனிச்சிருக்கணும். சில பேர் எங்கிட்ட வந்தாங்க, சில பேர் வந்தவங்கல்ல சில பேர் எதுவுமே கேட்கல. சில பேர் பக்கத்துல மௌனமா உட்கார்ந்தாங்க, நானும் மௌனமா உட்கார்ந்தேன். அதிலையும் உனக்கு போதனை இருக்கு. 5 மணி நேரமாக உனக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன், நீ கற்றுக்கொள்ள தவறிட்டியே அப்படின்னாராம். குரு என்பவர் எப்போதும் போதனை செய்து கொண்டே இருக்கிறது இல்ல, நம்மெல்லாம் சாதனை செய்ய வந்திருக்கோம். அப்ப குரு மூலமாக நமக்கு உணர்த்தப்படும் ஒவ்வொரு அசைவுகளும் நமக்கு போதனை தான். அப்ப என்ன பண்ணணும், குருவுக்கு தான் அந்த பாதை தெரியும். நாம அவரை பின்பற்றி அவர் அசைவை அவர் கொடுத்த விஷயங்களை பின்பற்றி போனாலே நமக்கு துன்பங்கள் நீங்கி தூய்மை பெற்று நாம் புனித தன்மைக்கு போயிடலாம். அதுக்கு வழி என்ன, உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. உள்ளுணர்ந்து தன்னை அறிந்து தன் நிலையில் நிலைத்து வாழும் தனிக்கருணை வடிவான குருவை அடைந்தால் அன்னை வயிற்றை அடைந்ததுருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை உருவத்திடை உணர்த்த பின்னே நீ அவ்விடத்தில் நிலைக்க உந்தன் வேதமற்ற நிலை கடவுளாகி நிற்கும். நாம தீட்சை எடுத்துக்கிறோம். என்ன சொல்றாங்க, புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு உன் செயல்கள் பதிவழித்து எந்த உயிர் உணர்த்தி பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து. நமக்குள்ள இருக்கிற அந்த அறியாமையை போக்கி இருளாய் இருக்கும் நம்மை ஒளியேற்றி சிற்றறிவை பேரறிவோடு இணையச் செய்யும் குருவின் சக்தியை நம்ம என்னன்னு சொல்றது. தீட்சை பெற்று குருவுடனான உயிர் கலப்புக்கு பிறகு, ஏன்னா இந்த உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே உயிர் கலப்புங்கிறது 2 தான். கணவன் மனைவி உயிர் கலப்பு, குருவுடனான உயிர் கலப்பு. நாமெல்லாம் தாய் தந்தை அவர்கள் வழியாக வந்தவர்கள் தான் நம்மலாம், இல்லையா? அப்ப இந்த குருவுடனான உயிர் கலப்பு நம்மை உயர்வடைய செய்கிறது. தாயும் தந்தையுமாய் நம்மை வழி நடத்தும் ஆசான் அருட்தந்தை, எப்பேற்பட்ட குரு நமக்கு கிடைச்சிருக்காங்க. ஆசான் வழியில் நாம அந்த ஆன்மாவோடு அந்த அருள் ஆற்றலோடு நாம் நம்மை இணைத்து கொண்ட பிறகு நம்மின் உயர்வை நம்ம யாரும் மறுக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கை உயர்வை நோக்கிதான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்றோம், துன்பம் தான் வா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஒடுங்கி நிற்கிறோம். ஆனா இல்ல, நம்ம அதனால் கிடைத்த நன்மைகளை, அதனால் கிடைத்த தெளிவை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அந்த பாதை நல்ல விரிவடைஞ்சிட்டே போகும். அப்ப என்ன ஆச்சு, குருவுடனான உயிர் கலப்பு, குரு கொடுத்த பயிற்சிகளால் வந்த நாம் பெற்ற நன்மைகள் வாழ்க்கையை நோக்கிய பார்வையே மாத்திடுது. பயிற்சிகள் செய்யறோம், மனவளக்குள்ளேயே வந்துட்டோம், பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போச்சா அப்படின்னா இல்ல. சாமிஜி சொல்றாங்க, உடலிலே உயிர் சிக்கி இருக்கும் வரை சிக்கல்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். பிரச்சனைகளை நினைத்து கவலைப்படாமல் நாம என்ன பண்ணிட்டு இருப்போம், குருவை சரணடைஞ்சதுனால பிரச்சனைகளை நாம் கையாள கற்றுக்கொண்டு விட்டோம். தன்னம்பிக்கை அதிகமாயிடுத்து, தைரியம் வந்துடுத்து, போக வேண்டிய பாதை தெளிவாக தெரியுது. எப்படின்னா, ஒரு 10 கிலோ இரும்பு வச்சுக்கோங்களேன் வெயிட், ஒரு 10 கிலோ பஞ்சு, எது தூக்குறது ஈஸி? இரும்ப தூக்குறது நம்ம இரும்பு தூக்குறோம் தெரியும், பஞ்ச தூக்குறது நமக்கு தூக்குறது தெரியாது. ரெண்டும் 10 கிலோ தான். அப்படித்தான் குருவுடனான அந்த உயிர் கலப்பு
நம்மை இரும்பாக்கி எளிதாக பஞ்சு போல இருக்கிற இந்த பிரச்சனைகளை தூக்க வச்சிடுது. தூக்கி என்ன பண்றோம், அப்படி தூக்கி இப்படி போட்டுடுறோம். அப்போ எந்த அளவுக்கு கண்ணில்லாதவனுக்கு பார்வை கிடைத்தது போல நமக்கு ஒளி கிடைத்து விட்டது. அந்த வெளிச்சத்தை நாம் பயணித்தால் இலக்கை அடைந்து விடுவோம். ஏன்னா அதுதான், அதற்காகத்தான் இந்த பயணமே, இல்லையா? பயணம் எதற்கு? வாழ்வின் நோக்கம் என்ன? பூரணத்துவம் பெறுவதற்கு. பூரணத்துவம் பெறுவதற்கு நம்ம வீட்டு களங்கங்கள் போகணும். களங்கங்கள் இருக்கு, துன்பத்தை மட்டுமே, அதாவது பிரச்சனைகளை மட்டுமே நம்ம போயிட்டு இருக்க ஒழிய அதற்கான தீர்வை நோக்கி நகர ஆரம்பிச்சோம். குருவை வந்தடைந்த பிறகு தீர்வை நோக்கி நகர்றோம். அப்ப நம்ம எல்லா கேள்விகளுக்கு உள்ளேயும் பதில் இருக்குங்கிறாங்க. நாம கேள்விகளிலேயே எல்லை கட்டி நிற்காமல் மன விரிவோடு பதில்களை நோக்கி நகரும் பொழுது நமக்கு எளிதாக பதில் கிடைத்து விடுகிறது. அப்ப கஷ்டப்படுறோம், பரவாயில்ல, இது என்னோட கர்மா, எனக்கு குரு பார்த்துப்பார், இல்லையா? எப்படி? ஒரு சின்ன கதை பிக்கா பிடிக்கிறேன்னா, என்னன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். குரு என்ன சொல்றார், நீ வாப்பா, உனக்கு ஞானம் கொடுக்க போறேன், உனக்கு நீ ஞானம் அடைய போற, உன்னை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. இப்ப நம்ம சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறோம். நடந்துட்டே போகும்போது இருள ஆரம்பிக்கிறது. அப்போ குரு தைரியமா வா, நான் இருக்கேன், நீ வா அப்படிங்கிறோம். கொஞ்ச நேரத்துல குருவை கண்ணைய காணும், தெரியல. அந்த நேரம் பார்த்து மேடும் பள்ளமுமா இருக்கு, நடை பாதை அவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்னடா அது, நம்மள சிக்க வச்சுட்டே தவிச்சு போறோம். கொஞ்சம் பொறுத்து அதை தாண்டிடுறோம், அந்த பாதையை தாண்டுறோம். திரும்பவும் அந்த வழித்தடம், அந்த வழி நல்லா இருக்கு. இப்ப பக்கத்துல குரு இருக்கார். என்ன சுவாமி, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் தெரியுமா? அப்ப சிரிச்சுட்டே அவர் சொல்றார், நீ இப்ப கடந்து வந்த பாதையை திரும்பி பாரு. ஆமா, உங்களை காணுமே, ரெண்டு பாதை தடம் தானே இருக்கு, உங்களை காணுமே அப்படிங்கிறார். அப்ப சொல்றார், புரிஞ்சுக்கோ, உனக்குள்ள நான் வந்தாச்சு, உன் கூட தான் நான் இருக்கேன். அந்த ரெண்டு பாதம் உன்னோடது இல்ல, என்னோடது. உனக்கு கஷ்டங்கள் வரும்போது உன்னை நான் தோளில் சுமந்து கொள்கிறேன். உன் துன்பங்கள் என் துன்பங்கள் ஆகிறது. அப்ப உன்னை நான் சுமக்கிறேன். நீ சுமந்து போகும்போது உனக்கு திருப்பி பாதை எளிதாகும் போது, நீ மிதமான அந்த புல்வெளியாகும் போது உன்னை நான் இறக்கி விடுறேன். ஆனாலும் உன் கூட தான் நான் நடந்து வரேன், உன் கையை பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதை நாம உணர்ந்துட்டாலே போறோம். எந்த துன்பம் வந்தாலும் குரு என்னும் அந்த உயர்ந்த அந்த ஆற்றல், அந்த சக்தி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறதுங்கிற ஆழ்ந்த அந்த நம்பிக்கையோடு, சரணாகதியோடு நம்ம பயணப்படும் பொழுது நமக்கு வாழ்க்கையை நோக்கிய பயம் அவசியமே இல்லை. பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். சிம்பிள், ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட். குரு மேல் கொண்ட பக்தியால அவருக்கு சமர்ப்பணமாக ஒரு கிறுக்கல், ஒரு சின்ன பாடல், ஒரு முயற்சி, சிறு முயற்சி எழுதியிருக்கேன். இது இங்க இன்னொரு சமர்ப்பணமாக கொடுக்கணும்ட்டு ஆசை எனக்கு. அதோட நான் நிறைவு பண்ணிக்கிறேன். நின்னை சரணடைந்தேன் அருட்தந்தையே, நின்னை சரணடைந்தேன். ஆணவத்தால் அறிவிழந்தேன், கண்மத்தால் களங்கமுற்றேன், மாயினால் மயங்கி வீழ்ந்தேன், மயக்கமுற்றேன். மதி இழந்த என்னை மீட்டெடுத்த குருவே, நின்னை சரணடைந்தேன். சஞ்சிதம் முன்னிழுக்க, பிராரப்தம் பின்னிழுக்க, ஆகாமியம் அச்சுறுத்த என்னை மீட்டெடுத்த அருட்குருவே, நின்னை சரணடைந்தேன். பழக்கத்தால் பல்வினைகள், வழக்கத்தால் வந்தவைகள், ஒழுக்கத்தால் ஒதுக்கி தள்ள உள் நிறைந்து மீட்டெடுத்த அருட்குருவே, நின்னை சரணடைந்தேன். விஞ்ஞானம் அறிந்ததில்லை, மெய்ஞானம் உணர்ந்ததில்லை, அஞ்ஞானம் போக்கிவிட அகத்தினுள் நீ நிறைந்தாய், நின்னை சரணடைந்தேன். அரூபமே சொரூபம், அனைத்தும் ஆதிபரம், அகநோக்கு பயணத்தால் அனைத்தையும் உணர்ந்திட நின்னை சரணடைந்தேன். உடலுக்குள் உயிர், உயிருக்குள் மனம், மனதிற்குள் அறிவு, அவ்வறிவே தெய்வமென்று உணர்த்தித்த அருட்குருவே, நின்னை சரணடைந்தேன். படிக்காத பாமரனும் படித்த மேதைகளும் பண்போடும் அன்போடும் பழக பக்குவப்படுத்தினாய். பருப்பொருளும் இறைநிலை, உயிர் பொருளும் இறைநிலை, கருவாய் இறைநிலை, கருத்துணர்ந்தேன் அருட்குருவே. அறுகுணம் சீரமைத்து
அயராத விழிப்போடு ஆற்றும் செயல்கள் அகத்தூய்மை செய்ய விளைவினுள் வினையின் ரகசியம், வினையினுள் கருவின் ரகசியம், கருவினுள் பிரபஞ்ச ரகசியம், பிரபஞ்சத்துள் பிரம்ம ரகசியம் போதித்த அன்பு தந்தையே இன்னை சரணடைந்தேன். சபாதி நிலையில் சங்கமித்த சத்புருஷர்களுக்கு வந்தனம். சிவநிலை உணர்ந்திட்ட சித்த பெருமக்களுக்கு வந்தனம். பிறவி தலையறுத்த பித்தனுக்கு வந்தனம். ஆத்ம ஞானம் போதித்த அருட்தந்தைக்கு வந்தனம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவின் அந்த கைய அவர் பிடிச்சுக்கிட்டு இருக்கார். அந்த நினைவோட நாம பிடிச்சா கூட விட்டுடுவோம். ஆனா அவர் பிடிச்சிட்டு இருக்கார். அந்த மாபெரும் அந்த சக்தி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்குங்கிற அந்த சதா சர்வ காலமும் அந்த நினைவோட நாம் பயணித்து நாமும் உயர்ந்து சமுதாயத்தையும் உயர்த்துவோம். அனைவருக்கும் நன்றி. இறை பேராற்றலுக்கு நன்றி. குரு மகானுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி. குரு என்னும் சக்தி என்ற தலைப்பிலே நல்ல ஒரு சிந்தனை எங்களுக்கு தந்தீர்கள் அம்மா. நீங்கள் குருவை பற்றி எழுதிய